ஆனா எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து என்னை பற்றி நிறைய காசிப் பண்ணுறாங்க, என்னை ஐசோலேட் பண்ணுறாங்க, என்னை தேவையில்லாமல் த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னால் நிம்மதியாக வேலையை செய்ய முடியல, ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது, எனக்கு டிப்ரெஷன் சூசைடெல்லாம் தாட்ஸ்லாம் வருது, என்னால் அந்த வேலையை விட முடியல, ஃபேமிலி கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் அட்லீஸ்ட் 2 பேராவது இது கிட்டத்தட்ட இதேமாரி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரக்லன். தேங்க்யூ ஃபார் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமி கைஸ், உங்களுக்கு வந்து ஸ்கில் பில்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பர்டைசர் அகாடமி. அண்ட் இது வந்து சும்மா ஏன் ப்ராடக்ட் அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஆக்சுவலி வந்து சொல்லிக் கொடுக்க பிடிக்கும், எனக்கு நிறைய படிக்க பிடிக்கும். அண்ட் என்னோட கோர்சஸ் வந்து இதில் நான் வந்து எனக்கு காஸ்ட் எனக்கு வேணும், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. அண்ட் இதில் வந்து நம்ம பெஸ்ட் ட்ரைனர்ஸ் நிறைய சொல்லித்தர பசங்க எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு பிளாட்ஃபார்மாக அமையணும் அப்படின்றதுனால தான். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் யூ கேன் see it லைக் உலகத்திலே நம்ம தான் சீப்பஸ்ட். ஸோ எனக்கு வந்து இதில் ப்ரைஸில் வந்து பணம் மேக் பண்ணணும் அப்படின்றத விட ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். அண்ட் எல்லா கோர்சஸும் தமிழ்லையும் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த காசிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல கைஸ், எனக்கு ஆக்சுவலி இந்த மெசேஜ் வந்து எத்தனை பேர் எவ்வளோ எனக்கு கிட்டத்தட்ட 6-7 வருஷமா எத்தனையோ பேர் இதுமாதிரி விஷயத்தை அமைச்சிட்டாங்க. என் ஆஃபீஸ் எனக்கு டாக்ஸிக்காக இருக்குது, ஆஃபீஸில் காசிப் இருக்குது, என்ன ஐசோலேட் பண்ணுறாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மனுஷங்களை பற்றி ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் அவர் ப்ரைம் லைஃப்பில் வந்து இருக்கிற ப்ரைம் டைமை வந்து ஆஃபீஸில் தான் செலவிடுறோம். காலையில் 9 o'clock நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி கிட்ட முகம் கொடுத்து கூட பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. அவசரமாக சாப்பிட்டுட்டு பஸ் ட்ரெயினை பிடிச்சி பைக்கை பிடிச்சி நம்ம ஓடுறோம். ஓடி ஆஃபீஸில் போய் அந்த நாள் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கிறோம். முடிச்சு 5 மணிக்கு அங்கே கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கு 7 மணி ஆகிடுது. வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பேசலாம். அதுக்கு கூட நம்மளுக்கு மைண்டில் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு என்விரான்மெண்ட்டே இருக்காது. அடுத்த நாளை பற்றி எனக்கு கவலை, வேலை போயிடுமான்ற பயம். ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆஃபீஸில் மட்டும்தான் நம்ம வாழ்கிறோம் கிட்டத்தட்ட. மற்ற நேரம் எல்லாமே வந்து அந்த வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்றத நினச்சி தான் நம்ம ஒரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இருக்கிற அந்த டைமை வந்து ஏன் ஒருத்தவங்க அனுசரியாக இருந்துக்கிட்டு அந்த டைமை ஏன் நம்ம ஹாப்பியாக இருக்கக்கூடாது? நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ்லையுமே 2-3 கம்பெனிஸில் வந்து என்ன டார்கெட் பண்ணாங்க. அண்ட் ஒன்று வந்து கேஸ்ட் ரிலேட்டடாக வந்து டார்கெட் பண்ணாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் அவங்க எதிர்பார்த்த கிளாஸில் நான் இருந்தேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நான் சிக்கன் மட்டன்லாம் போட்டு வெளுத்து திங்கிறத பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு போல இருக்கு உங்களுக்கு. எனக்கு இந்த பாலிடிக்ஸ்லாம் அப்போ எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இன்னொருத்தர் வந்து 7 மாதம் கழிச்சு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா நான் அந்த மாதிரி மனுஷங்களை நான் பிரித்து பார்த்ததே கிடையாது. நீ வந்து சொல்லலாம் நான் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன். சி கைஸ், நான் ஆக்சுவலி மனுஷங்களை பிரிக்க மாட்டேன். அவங்கள வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள தப்பாக வழி நடத்துதே, எனக்கு அவங்க மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் தான் நான் சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து நிற்கிறோம், வெயில் அடிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் கழிச்சு நிழல் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே இடத்துல நம்ம அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாமல் இருந்தோம்னா அதே இடத்துல தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்க தான் தெரியும், அந்த வலி இருக்க தான் செய்யும். அந்த வலி ப்ராப்ளம் நம்ம விட்டுட்டு போகணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்த விட்டு போகணும். அந்த ப்ராப்ளத்தை மாற்றுவேன், என் கம்பெனியை மாற்றுவேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஹெச்ஆர்ட்ட போய் சொல்லுவேன். சீரியஸாக சொல்கிறேன், இதெல்லாமே முக்கால்வாசி வந்து இட் டசன்ட் ஒர்க் இன் அவர் ஃபேவர். இதில் நம்ம பண்ணுற தப்பு என்ன ஃபர்ஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காசிப்பை வந்து நம்ம நிறைய பேர் வந்து சில பேர் வந்து உட்காந்து நல்லா கூர்மையாக கேட்பாங்க, சிரிச்சு கேட்கறது இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது தான் நாளைக்கு சுற்றி முற்றி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வேலையை பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த காசிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கும், நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கும். நெகட்டிவிட்டி தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நெகட்டிவிட்டி தான் வந்து சேல் ஆகும், நெகட்டிவிட்டி தான் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க. லிசனிங் ஸ்கில்ஸ் எல்லாரும் வந்து ஷார்ப்பாக இருக்கிறது வந்து நெகட்டிவிட்டிக்கு மட்டும் தான். ஸோ அதனால் காசிப்னு சொல்லி வரப்போ வந்து நீங்கள் பாசிட்டிவை தவிர நெகட்டிவாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களை சுற்றி திரும்ப வர காசிப்பும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த என்விரான்மெண்ட்டில் நெகட்டிவான ஒரு காசிப் சர்வைவ் ஆகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ உங்களை மாதிரி இன்னும் ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. எந்த இடத்துலையும் வந்து ஒரு கஸ்டமர் இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த டிமாண்டை பூர்த்தி பண்ணுறதுக்கு எவனா ஒருத்தங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு வரும். ஸோ அப்போ அந்த காசிப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தங்க வருவாங்க, ரூமர் பேசுறதுக்கு யாரோ ஒருத்தங்க வருவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் உட்காந்து காசிப் பண்ணிட்டு இருக்காது. என் ஃபேமிலியில் இன்ன வரைக்கும் நான் சொல்கிற விஷயம்னா, என் ஃபேமிலியில் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி யார் வேணா எடுத்துக்கணும், இது வரைக்கும் என்கிட்ட வந்து இவங்களை பற்றி அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசிப் பண்ணதில்லை. ஏன் அப்படின்னா வந்து அந்த பழக்கத்தை நான் வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அந்த பழக்கம் தொடரும். இன்னைக்கு நான் உட்காந்து கேட்டேன் அப்படின்னா நாளைக்கு அவங்க வந்து பேசுவாங்க. இல்லை நான் ஒரு வாரம் ஃபுல்லாக கேட்கவே இல்லை, அடுத்த வாரம் நான் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் இன்கன்சிஸ்டண்டாக இருந்தாலும் உங்கள்கிட்ட திரும்ப காசிப் வரதான் செய்யும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாகவே வந்து உங்களோட கேரக்டர் வந்து கன்சிஸ்டண்டாக நீங்கள் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் இன்கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி இருந்துக்கோங்க. ஸோ தட் இந்த கேரக்டர் வந்து கன்சிஸ்டண்டாக நீங்கள் இப்படி தான் அப்படின்றத உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் வந்து நம்ம பண்ணுற நிறைய பேர் பண்ணுற தப்புன்னு நினச்சிக்கலாம். ஆஃபீஸில் வந்து இந்த மாமா மச்சன் பழகிறது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் 8 மணி நேரம் 9 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஐடென்டிட்டி வந்து உங்களோட பேரை தாண்டி உங்களுக்கு இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி வந்து நீங்கள் டெவலப்பரா, டிசைனரா, இன்ஜினியரா அப்படின்றது தான். அந்த ஐடென்டிட்டியை எப்படிலாம் நான் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவேன், அந்த ஐடென்டிட்டியை வந்து நல்லா ஷைன் பண்ண வைப்பேன் அப்படின்றது தான் உங்களோட கோலாக இருக்கணுமே தவிர நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் இப்படின்றது எல்லாமே வந்து அதை தாண்டி இருக்கிற விஷயம் கைஸ். முக்கால்வாசி என்னோட சஜஷன் வந்து ப்ரொஃபஷனலாக இருந்துக்கோங்க. அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு நீங்கள் பழைய ஆஃபீஸில் ஏதோ வேலை செஞ்ச ஆஃபீஸ்லேருந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஆஃபீஸில்
ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் ஆஃபீஸில் கேட்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டெவலப்பரோ டிசைனரோ இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லுங்க அப்படின்ட்டு. உங்கள் பழைய ஆஃபீஸில் இருக்கவங்க யாரையோ ஒருத்தங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று அந்த ஆஃபீஸில் பெஸ்ட் இருந்த டெவலப்பராக இருப்பார், அண்ட் இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பார், ஆனால் அந்த அளவுக்கு வந்து தொழில் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேர் கிட்டும் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து இப்போ அந்த தொழில் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், நல்ல டெவலப்பராக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து காசிப்லாம் பண்ணிக்கிட்டு நெகட்டிவாக வந்து பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்க. மேபி அவர் நல்ல ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்கட்டும், ஈவன் நல்ல ஃப்ரெண்டாக இருந்து கூட ஆஃபீஸில் வந்து அவர் காசிப் பண்ணிட்டு இருந்தாரு, பாலிடிக்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி விஷயம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அப்பவும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்க. அந்த பர்சனோட ஐடென்டிட்டி வந்து நாட் ஜஸ்ட் டெவலப்பரோ உங்களோட ஃப்ரெண்டோ கிடையாது, அதை தாண்டி வந்து அவர் வந்து இந்த கட்சியோட சப்போர்ட்டர், அவர் வந்து இந்த சூப்பர் ஸ்டாரோட வெறித்தனமான ரசிகர், இப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாளைக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணால் நம்ம ரெப்புடேஷன் கெட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறப்ப வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் இமேஜில் எப்படி நான் வந்து பத்திரமா வச்சுக்கிறது, அதை எப்படி நான் ஷைன் பண்ணுறது, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. rather than உங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரி சொல்றதோ, எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என் ஃபேமிலியில் அந்த பிரச்சனை நடந்திருக்கு, என் வீட்டில் இது நடந்துருச்சு, என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிடுச்சு, அதை பண்ணிடுச்சு இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கதை எல்லாத்தையும் பேசணும்னு நினச்சிக்கோங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், நான் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட கஷ்டத்தை பங்கெடுத்துக்கிறது அப்படின்றது வந்து உலகத்தில் மேபி 0.00001% தான் வந்து விரும்பி இருப்பாங்க. அவங்களும் அவங்க கூட ரொம்ப நாள் பழகினதுக்கப்புறம் உங்களோட கஷ்ட நஷ்டத்தில் ஆல்ரெடி வந்து நீங்கள் அவங்க கூட பங்கெடுத்திருப்பீங்க, அதனால் அவங்க பங்கெடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன். ஆஃபீஸில் இருக்கிறவங்க, நம்ம சும்மா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு, ஈவன் ரிலேட்டிவ்ஸ், ஈவன் நம்ம கூட பிறந்தவங்க நிறைய பேர் வந்து தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா அவங்களுக்கே அவங்களோட ஓன் பேட்டில்ஸ் இருக்கு, அவங்களோட ஓன் கஷ்டம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப உங்களோட கஷ்டத்தை பங்கெடுத்துக்கணும், உங்க கஷ்டத்தில் வந்து நீ சொல்லு, நான் வந்து பார்த்துக்கிறேன் இப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து சரி ஓகே, நம்மளோட நிலைமை வந்து இன்னும் மொக்கையா இருக்கு போல இருக்கு, பரவாயில்ல நம்மளால கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் படுவாங்க. ஸோ நீங்கள் அதை போய் சொல்றதுனால யூ ஜஸ்ட் கிரியேட் அ ஸ்டோரி அபவுட் யூ. உங்களை பற்றியான ஒரு பெரிய கதையை நீங்கள் உருவாக்கிறீங்க. அந்த கதையை அவங்க சொல்றதுக்கு வாட்டமாக நீங்கள் கொடுத்துட்றீங்க இன்ஃபர்மேஷன். ஸோ அது மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் சொல்லாதீங்க. உங்களை பற்றியான எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனும் யாருக்குமே தேவையில்லை. ஈவன் உங்களுக்கு வந்து கல்யாணம் அடிச்சா இல்லையா, உங்களுக்கு எத்தனை பசங்க, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கூட வந்து எனக்கு கேட்டால் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நெக்ஸ்ட் டு கின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெச்ஆர் இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஆஃபீஸில் அப்படின்னா அவங்க யாருக்கு கால் பண்ணுறது, உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன, அதெல்லாம் ஹெச்ஆர் கிட்ட இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாத்தையும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நினச்சிக்கணும், அவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, நல்லா பழகுறாங்க, இவங்களை நம்பலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃபீஸில் இருக்க சொன்னீங்க. ஏன்னா அங்கே வந்து எல்லாருக்குமே வந்து வேறு வழி இல்லைன்றதுனால அங்கே இருக்கிறாங்க, சம்பளம் வேணுன்றதுக்காக இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் தரேன், வீட்டிலேருந்து வேலை செய்ய அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எதிர்பார்க்குறாங்க, அவங்க அதை தான் செய்கிறாங்க. உங்களை பிடிச்சிருக்குன்றதுக்காக உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வராங்களா? ஸோ அப்போ இருக்கிறப்ப நீங்கள் உங்களை பற்றி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க, லூஸ் டாக் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களை பற்றி தேவையில்லாமல் லூஸ் டாக் பண்ணாதீங்க. நீங்கள் பழைய கம்பெனியில் வந்து இதை நான் பண்ண தெரியுமா, அதை பண்ண தெரியுமா, நான் இந்த ஃப்ராடத்தை நான் பண்ணேன் அப்படின்ற பேர் எதையுமே நீங்கள் சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்கள் நம்புற ஒரு ஆள், உங்களோட ஜூனியர் யாராக வேணாலும் இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்லாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க, தப்பு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. அதாவது ஆஃபீஸை கட்டடிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து தப்பான டைம் ஷீட் கொடுக்கறதா இருக்கட்டும், கிளைம்ஸ் ஃபார்மில் வந்து போய் சொல்கிறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஐடியாஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ, யார் இதை கேட்குறாங்களோ, உங்களை பற்றி இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுதோ, நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருங்க, உண்மையான ஒரு இன்டென்ஷனில் சொல்லுங்கள், நீங்கள் மேனேஜராக இருங்க, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உங்களை வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பர்சன், ஒரு ஹானஸ்டான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு டேக் வந்து உங்களுக்கு கொடுக்கவே மாட்டான். நீங்கள் சின்ன விஷயம் தான் சொல்லியிருப்பீங்க, பட் இருந்தாலும் அந்த மாதிரி டேக் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, இந்த விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம நிறைய நேரம் வந்து யார்கிட்டயாவது வந்து ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து அவங்க அதை வந்து திருடாமல் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்குலாம் யார்கிட்டயும் 1 கோடி ரூபா பணம் கிடையாது. எல்லாரும் எங்கே அதை கண்டுபிடிப்பான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்க ஹானஸ்ட்டாக இருக்கிறாங்க, இவங்க வந்து ஒரு நேர்மையானவங்க, இவங்க நம்பலாம் அப்படின்றது எங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல தான். இவங்க ஆஃபீஸ்லேருந்து தேவையில்லாமல் பேப்பரை திருடிட்டு போகிறாங்களா, இல்லை வந்து இதெல்லாம் பென்சில்லாம் திருடிட்டு போகிறாங்களா, ரப்பரை திருடிட்டு போகிறாங்களா, இந்த மாதிரி சின்ன விஷயத்திலேயே வந்து உங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு இடம் கொடுக்கக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த பார்ட்டிஸ் போகிறது, இந்த இடத்த எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் கேரக்டர் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வச்சோங்க. எஸ்பெஷலி வந்து நான் வந்து டீ டோட்டலில் இருக்கிறது எனக்கு ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். பட் என் முன்னாடியே வந்து பெரிய பெரிய ஆப்ரேஷன் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர் தண்ணி அடிச்சுட்டு பொண்ணுங்கள்ட்ட போய் வலியுறது, அவர் போனதுக்கப்புறம் இந்த ஜூனியர் பசங்களாம் அவர் மட்டமாக பேசுறது, இந்தமாரி நம்மளோட மரியாதையை வந்து நம்ம இழக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் என்றைக்குமே வச்சுக்காதீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கான காசிப் கிரியேட் ஆகிறதுக்கு அண்ட் உங்களை பற்றி மற்றவங்க வந்து மட்டமாக நினைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த ஈகோ சிஸ்டம் வந்து இட் டசன்ட் கேர், இட்ஸ் எவ்ரி ஒன் இஸ் ரீப்ளேசபிள். இன்னைக்கு இருக்கிறவருக்கு வந்து இந்த வேலைலாம் இன்னொரு வேலை இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் உங்களை பார்த்து பயப்படணும், உங்கள் முன்னாடி வேணால் பயப்படலாம், பட் உங்கள் பின்னாடி வந்து பயப்படணுன்ற அவசியமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த நெகட்டிவிட்டின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒருத்தவங்க உங்கள்கிட்ட நெகட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பாசிட்டிவாக ஏதோ ஒன்று பேசுறது, வேறு விஷயத்தை டைவர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் டிஸ்கம்ஃபர்ட். இந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலே போதும், முக்கால்வாசி வந்து அவங்க திரும்ப வந்து உங்கள்கிட்ட நெகட்டிவிட்டியை ஸ்பான் பண்ணுறதோ இல்லை காசிப் பண்ணுறதோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் காசிப் கண்டினியூஸாக பண்ணலை, இந்த நெகட்டிவான ஒரு விஷயம்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து திரும்ப சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இருக்கிற இடம் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த மாற்றணும், நான் போய் ஹெச்ஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், என் மேனேஜரை பற்றி சொல்ல போகிறேன், சிஇஓட்ட சொல்ல போகிறேன், இந்தமாரி சொல்லி அந்த இடத்துல அவங்க திரும்ப நிம்மதியாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ்
இட்ஸ் a questionable thing. அதுக்காக ராகுல் நான் எப்படி வந்து இது நியாயத்துக்கு போறோம், நம்ம எப்படி ராகுல் இது நீங்க சப்போர்ட் பண்றீங்க? பாயிண்ட் கைஸ், ஆக்சுவலி வந்து ஐ எம் பீங் வெரி ரியலிஸ்டிக். நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் இந்த மாதிரி இடம்லாம் நடந்திருக்கு. எனக்கு அகேன்ஸ்டாக வந்து காசிப் நடந்திருக்கு. இத்தனைக்கும் யாருக்கிட்ட பொழுதுனீங்க நான் உட்காந்து படிப்பேன், தண்ணி தம் அடிக்க மாட்டேன், பிரேக் எடுக்க மாட்டேன். 20 நிமிஷம் தான் லஞ்ச் பிரேக். மிச்ச நேரம் உட்காந்து நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நான் கரியர் ஆரம்பிச்சது வந்து இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ண ஒவ்வொரு இயருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சர்டிஃபிகேஷன் 3 சர்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் உட்காந்து நான் பொழுதுனீங்க படிச்சுட்டு தான் இருப்பேன். ஆஃபீஸில் வந்து வெட்டியாக காசிப் பேசுறதுக்கோ இல்லை ஈவன் பார்ட்டிஸ்க்கு எதுக்காவது உட்காந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, தண்ணி அடிக்கிறதோ, இல்லை டீ காஃபி பிரேக்கு கீழே போகிறதோ, எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து பிளே ஒரு கேம் லைக் செஸ் கைஸ். என் லைஃப்பில் நான் எல்லா விஷயமும் அப்படி தான். என் ஃபேமிலியிலேருந்து என் பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே அப்படி தான். ஈவன் இந்த யூடியூப் கூட எடுத்துக்கோங்க. ஏன் நான் எவ்ரிடே வந்து இதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்ட்டு முன்னாடியே காலையிலேருந்து யோசிச்சுட்டே இருப்பேன். வேலைக்கு நடுவில் இதில் இந்த விஷயம் சொல்லாமா, அதை சொல்லாமா, எப்படி பேசணும் இப்படின்றது எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. இந்த 15 மினிட்ஸில் வந்து ஒரே டேக் தான். என்னோட எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக். எதையாவது வச்சு படிக்கிறது, டெலிப்ராம்ப்டர் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் ஒரு சிங்கிள் டேக்கில் முடிச்சிடுறது, அவ்வளோதான். ஏன்னா டைம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப யூ பிளே யோர் கேம் லைக் செஸ். எனக்கு வந்து கோல் வந்து லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணுறது. இவன் கிட்ட நான் ஜெயிக்கிறது கிடையாது. இவன் கிட்ட இவனை போட்டு கொடுத்து இவனை கொண்டு போய் சிஇஓட்ட போய் சொல்லிட்டு ஹெச்ஆர்ட்ட போய் சொல்லி இவனை ஜெயிக்கிறது என்னோட வேலை கிடையாது. ஸோ என்னோட கோல் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்லையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணி மேலே போவேன். ஏன்னா நாளைக்கு நீங்கள் மேலே போகிறப்ப இதை விட அதிகமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ்க்குள்ளார பவர்லெஸ் பீப்புள் ஆர் டூயிங் இட். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பவர்லெஸ் பீப்புள் ஆர் டூயிங் இட். நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய சிஇஓ ஆகுறீங்க, ஒரு $100 million கம்பெனி ரன் பண்ணுறீங்க, $1 billion கம்பெனி ரன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் வரும், இன்கம் டேக்ஸ் வரும், அண்ட் மாஃபியாஸ் வரும், உலகம் முழுக்க உங்களுக்கு டெத் த்ரெட் இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கும். இது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? இது எதுவுமே வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. தே ஆர் ஆல் பவர்ஃபுல். ஸோ அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ இப்போவே வந்து யூ ஸ்டார்ட் யுவர் கேம், பிளே லைக் செஸ். ஸோ அவங்க ஒரு மூவ் வைக்கிறாங்களா, நம்ம என்ன பண்ணால் அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க, என்ன பண்ணால் நடக்குது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பெஸ்ட் மூவ் பண்ணலாம், நம்மளுக்கு அட்வான்டேஜாக முடியணும். எண்ட் ஆஃப் தி டே கடைசியாக நம்ம தான் வின் பண்ணணும். பிகாஸ் தே பிளே ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் த கேம். நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆஃபீஸில் காசிப் பண்ணுறவங்க, இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க, ஜென்ரலாக அவங்களுக்கு கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃப்பில் வந்து அவங்க தலையில அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்க. என்னோட வாழ்க்கை இவ்வளோ தான், நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்த வந்து எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஏன் அந்த இடம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த இடத்துல அவங்க காசிப் பண்ணணும், பாலிடிக்ஸ் பண்ணணும், இந்த இடத்த நான் ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். நான் எல்லாத்த பற்றியும் பேசுவேன், எனக்கு எல்லாத்த பற்றி தெரியும். அவங்களுக்கு ஏன் அந்த இடத்த மேலே அவ்வளோ ஒரு ஓனர்ஷிப் ரைட்ஸ் மாதிரி? பிகாஸ் அவங்களுக்கு வந்து இதை தாண்டி பெரிய விஷன் இல்லை. அவங்க பெருசாக ரொம்ப தூரம் தாண்டி யோசிக்கல. அவங்க கிட்டக்க இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்று சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஜூக்கு போங்க, இல்லை வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து காலங்காத்தால நீங்கள் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எறும்பு, ஈசல், புறா, அந்த மாதிரி நிறைய மிருகங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுங்களுக்கு வந்து நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னு புரியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரியாது. அதுங்க பாட்டுக்கும் அதுங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு அப்படி தான் தெரியும். என் ஆஃபீஸில் வந்து நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் அந்த மாதிரி பண்ணுறப்ப எனக்கு நிஜமாக என்னடா இவருக்கு வந்து வயசு வந்து 45 வயசு இருக்கும், நம்ம 24 வயசு தான், நம்மளுக்கு அகேன்ஸ்டாக பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, அந்த இம்ப்ரெஷனே போயிடும். எனக்கு வந்து அவங்க நிஜமாலுமே அவங்க ஒரு குரங்கு மாதிரி தான் தெரிவாங்க, ஒரு பிரைமேட் மாதிரி தான் தெரிவாங்க. ஏன்னா ஒரு 45 வயசு இவ்வளோ படிச்சிருக்கிறாரு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சரி, இவர் வந்து நாளைக்கு வந்து பெரிய கம்பெனியில் போய் மைக்ரோசாஃப்ட்டில் போயிட்டு ஒரு பெரிய ரிசர்ச் டீமில் வேலை செய்வார், இவர் அந்த மாதிரி செய்வார், இந்த மாதிரி செய்வார் அப்படின்ட்டு நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரை பற்றியும் இந்த மாதிரி நான் ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பேன். இவங்க லைஃப்பில் எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஒரு காசிப் அப்படின்ற ஒரே விஷயம் அவர் பண்ணதுக்கப்புறம் அவளை தூக்கி நான் கீழே போட்டேன். திறமை, உழைப்பு, அவரோட அறிவு, இது எல்லாமே வந்து இவ்வளோ சீப்பாக இப்படி ஒரு மலிவுத்தனமான ஒரு விஷயம் பண்ணுறவருக்கு வந்து எப்படி ஒரு பெரிய விஷயம் இருக்க முடியும்? ஸோ அவங்க வந்து லெட் தம் பிளே சீப் கேம், யூ பிளே காஸ்ட்லி கேம் அப்படின்றது தான். நீங்கள் வந்து ஒரு செஸ்ல விளையாடுற மாதிரி யூ பிளே 10 கேம்ஸ் 10 மூவ்ஸ் அஹாடா நீங்கள் விளையாடுங்க. தென் யூ வில் சி இவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க, நீங்கள் தாண்டி போயிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்காக டிப்ரெஸ் ஆகுறது, ஆங்ஸைட்டி அண்ட் இதுக்காக சூசைடல் தாட்ஸ் வருது, இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஆக்சுவலி வந்து பிகாஸ் இந்த ஒரு வேலை இல்லைன்னா உலகத்தில் வந்து நீங்கள் அந்த தெருவில் இப்போ டைட்டில் பார்க் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பில்டிங்கில் மட்டுமே கிட்டத்தட்ட 30 கம்பெனி இருக்கும், 40 கம்பெனி இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிலையும் 100 பேர் வேலை செய்வாங்க. ஸோ அதேமாரி வந்து நீங்கள் சுற்றி முற்றி நீங்கள் பாருங்கள், சிப்காட்டு, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 100கணக்கான கம்பெனிஸ், அசன்டஸ், எவ்வளோ கம்பெனிஸ், டிஎல்எஃப் எல்லாம் இவ்வளோ இருக்குது. உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ன உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமல போக போகுது. ஸோ அதனால் வேலைக்கு பயந்துட்டு இந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் நான் பொறுத்துக்கணும், இதனால் நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கணும், உங்கள் லைஃப்பை நீங்கள் லூஸ் பண்ணாதீங்க. உங்கள் பொட்டன்ஷியலை வளர்த்துக்கோங்க, ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அங்கே இருக்கிறீங்களா அந்த 1 இயரில் வந்து இந்தமாரி ஒரு இடம் சரியில்லையா, மேக்ஸிமம் படிச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட என்ன இன்ஃபர்மேஷன் கற்றுக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில் எல்லாத்தையும் கெயின் பண்ணுங்கள், உட்காந்து படிங்க. அண்ட் படிச்சுட்டு குயிக்காக அந்த இடத்துல வெளியில் போயிடுங்க. நம்மளுக்கு இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஏதோ இந்த இடம் நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்மளுக்கான இடம் இல்லை அப்படின்னா அடுத்த இடத்துக்கு போயிடுங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து நீங்கள் பிரிட்ஜை பர்ன் பண்ணிட்டு போவாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு தான். போகிறதுக்கு முன்னாடி வந்து இவங்களை பற்றி போட்டு கொடுத்துட்டு போகிறேன், ஹெச்ஆர்ட்ட சொல்கிறேன், சிஇஓட்ட சொல்கிறேன், இப்படிலாம் சொல்லிட்டு போகிறப்ப ஏன்னா என்ன ஆகும்னா, நாளைக்கு வந்து நீங்கள் போயிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனியில் திரும்ப ஒரு ஆஃபர் இருக்கும், உங்களுக்கு நல்ல பேக்கேஜில் கூட சேலரி கொடுக்குறதா இருப்பாங்க. நீங்கள் யாரை கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்கலாம் போயிருப்பாங்க. பட் அந்த ஹெச்ஆர், சிஇஓலாம் அங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எடுத்து பார்க்குறப்ப நீங்கள் ஏற்கனவே
கொடுத்த ஒரு மெமோவோ ஒரு லெட்டரோ ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்கும். யாருக்குமே வந்து வந்தப்போ ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு போனோம், அவங்க வந்து அப்போ நல்லது கரெக்டாக நீங்கள் நியாயம் பக்கம் நின்னீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கமர்ஷியல் வெஞ்சர். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பணம் பண்ணுறதுக்காக வராங்க, இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நான் நியாயத்தை வந்து போராட போகிறேன், என் உரிமைக்காக போராட போகிறேன் அப்படின்றது வந்து இட்ஸ் நோ ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா வந்து யூ ஆர் கமிங் தேர் ஃபார் அ ப்ரொஃபஷனல் என்கேஜ். ஸோ அதனால் ஒரு பர்சனலாக வந்து நான் இவங்களை அட்டாக் பண்ணேன், இவங்க மேலே சண்டை போட்டேன். இந்த ஜோஹோல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணி அவர் வந்து ஃபயர் பண்ணி அது ஒரு பெரிய விஷயமாச்சு. அதை பற்றி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன் அந்த ஒரு விஷயம். அவர் ஆக்சுவலி டேரெக்டாக அவர் கால் பண்ணிட்டு பேசியிருந்தார். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் ஒரு பிரிட்ஜ் எல்லாம் பர்ன் பண்ணாங்க. பிகாஸ் தேர் நோபடிஸ். அங்கே வந்து பணம் பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம். அங்கே வந்து அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்களா கெட்டவங்களா இருக்கிறாங்களா, நம்ம உரிமையை கொடுக்குறாங்களா இல்லையா, டசன்ட் மேட்டர். நம்ம வீட்லேயே நம்ம நிறைய பேர் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்ம வந்து சம்பாதிக்கலன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸில் மதிக்கிறத விட வீட்டில் கம்மியாக மதிப்பாங்க. அண்ட் வீட்டில் நம்மளுக்கு முகத்துக்கு நேராகவே கேட்பாங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கப்ப யாரோ ஒருத்தன் அவன் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறான், அதுக்காக நீங்கள் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகணும்? ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க. யூ பிளே அ பிகர் கேம். நீங்கள் வந்து உங்களோட கோல் வந்து நான் இன்னும் பெருசாக ஏர்ன் பண்ணணும், பெரிய கம்பெனி நான் ரன் பண்ணணும், அண்ட் அதுக்கு என்னோட ஸ்கில் தேவை. நீங்கள் யூ பிளே யுவர் ஓன் செல்ஃபிஷ் கேம். இட்ஸ் நத்திங் ராங். அது எண்ட் ஆஃப் தி டே வந்து உங்களோட கேமில் வந்து யூ ஆர் த ஹீரோ. அந்த ஹீரோவை நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது எந்த சுச்சுவேஷன்லையும். இந்த மனசு உடஞ்சு போகிறது, டிப்ரெஸ்டாக இருக்கிறது, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். பேசிக்லி உங்களோட உள்ளே இருக்கிற ஹீரோ வந்து ஹீஸ் கிவிங் அப் பிகாஸ் ஆஃப் யூ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அந்த சுச்சுவேஷன். நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஓகே, நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.